எல்லோருக்கும் வணக்கம். நான் கணிதம் பேசுகிறேன். எனது பார்வையில் தமிழ் தொடர்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி, தமிழில் ஓம உருபுகள் வினை, பயன், மெய், உரு ஆகிய அடிப்படைகளில் வகைப்படுத்தப்படுகின்றன. அதனுடைய லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆம். ஸோ அதுல சிலதெல்லாம் சில ஓம உருபுகள் வழக்கு இழந்து விட்டன. அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல பயன் ஓம உருபுகள் பயன் அல்லது விளைவின் ஒற்றுமையை குறிக்கக்கூடியதான அந்த ஓம உருபுகள் முறையே விழைய, புல்ல, பொருவ, வெல்ல, வீழ, எள்ள. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இந்த எடுத்துக்காட்டு வரிகள் பல்வேறு சங்க இலக்கிய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதைத்தான் தமிழ் நமக்கு கொடுக்க போகுது. ஸோ இதை நம்ம கணிதம் எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு இந்த காணொளியில நம்ம காண்போம். ஸோ முதல்ல மழை விழை தடக்கை வாய்வாள் எவ்வி தொல்காப்பியம் பொருளதிகாரம் ஓமையல்ல வரக்கூடியது. அதே மாதிரி புத்தேள் உலகின் பொன்மரம் புல்ல, அதுவும் அதேதான். விண்பொரு புகழ் விரல் வஞ்சி புறநானூறு. வீங்கு சுரை நல்லான் வென்ற ஈகை தொல்காப்பியம் பொருளதிகாரம் ஓமையல். வீழ்புனல் பேர் யாறு வீழ யாவதும் வரையாது சுரக்கும் உரைசால் தோன்றல் தொல்காப்பியம் ஓமையல். அடுத்து சிறுபானாற்று படையில வரக்கூடிய ஒரு வரி, இளங்கதிர் ஞாயிறு எள்ளும் தோற்றத்து விலங்கு பொற்களத்தில் விரும்புவன பேணி. ஸோ இதெல்லாம் தான் தமிழ் நமக்கு நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற வரிகள். இதை கணிதம் மூலமா நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, தமிழில் ஓம உருபு வாயிலாக ஒரு பொருளின் ஒற்றுமை தன்மையை அறியப்படுவது போலவே கணித கோட்பாடுகள் மூலமாகவும் ஒற்றுமையின் தன்மை அல்லது சமத்தன்மையை அறியலாம். ஸோ இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரிகள்ல கணிதம் எதை பார்க்குது அப்படின்னா, இந்த கோட்பாடு தோராயமாக சமம், அதாவது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல், அதை இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். இந்த சரியான மதிப்பு கண்டுபிடிக்க கடினமாக இருக்கும்போது இந்த அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இந்த பை அப்படிங்கிறது அதனுடைய மதிப்பு முடிவற்றது. இதை தோராயமாக இந்த மாதிரி 3.14 அப்படின்னு குறிக்கிறோம். அதே மாதிரி √2 அப்படிங்கிறது 1.414, 1/3 அப்படிங்கிறது தோராயமாக 0.333. அது போயிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி தோராயமாக நம்ம குறிப்போம். ஸோ இப்போ முதல்ல இருக்கக்கூடிய அந்த வரியானது மழை விழை தடக்கை வாய்வாள் எவ்வி. இது சங்க காலத்து குறுநில மன்னன் வாட்போரில் வல்லவனான வாய்வாள் எவ்வி வானத்திலிருந்து பொழியும் மழையை போல கைமாறு கருதாமல் வாரி வாரி வழங்கும் நீண்ட கைகளை உடையவன். ஸோ அவரு மழையே விரும்பும் அளவுக்கு பெரிய கொடைக்கரம் கொண்டவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுதான் இந்த வரி. ஸோ இதுல இந்த வாய்வாள் எவ்வி அவரோட கொடையை, அதாவது அவர் வாரி வழங்கக்கூடிய அந்த கொடையை எதுக்கு தோராயமாக சமமாக்கி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, வானத்திலிருந்து மழை பொழிதல். எப்படி நம்மளால வானத்திலிருந்து மழை பொழிதலை இவ்வளவு அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியாதோ, கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா தோராயமா நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த கொடை அவர் வாரி வழங்குதலும் அதுக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அப்படிங்கிறது கணிதம் பார்க்கக்கூடிய பார்வையில நமக்கு தெரிய வருது. அடுத்து, இவர்களுக்கு தேர்களையும் ஆனிரைகளையும் வழங்குங்கள். வாய்வாளி கொடுக்கக்கூடிய கொடை. அடுத்து, புத்தேள் உலகில் பொன்மரம் புல்ல. இதுவும் வள்ளலின் கொடைத்தன்மை பத்தி தான் சொல்லுது. அரசனிடம் பெற்ற பரிசுகளால் தன் வறுமை முழுக்க நீங்கி தேவலோகத்தில் உள்ள கற்பகத்தருவை தழுவி இன்பெறுவது போல தான் பெரும் பொலிவும் மகிழ்ச்சியும் அடைந்ததாக ஒரு பாணன் ஓமை நயத்துடன் பாடியுள்ள வரி இது. ஸோ இந்த வள்ளலோட கொடைத்தன்மை அத அப்ராக்சிமேட்டா எதுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
தேவலோகத்தில் உள்ள கற்பக மரம் கேட்டதை கொடுக்கும் தன்மைக்கு அப்ராக்சிமேட்டா அத சொல்லியிருக்காங்க. இந்த கற்பகத்தரு தேவலோகத்துல இருந்தது. அது கேட்டது நம்ம என்ன கேட்கிறோமோ அது கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அது இதுக்கு இந்த வள்ளலின் கொடைத்தன்மைக்கு அப்ராக்சிமேட்டா இந்த இத ஆம், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அப்படிங்கிற அளவுல கணிதம் அந்த வரிகளை பாக்குது. அடுத்து வீண் பொரு புகழ் விரல் வஞ்சி புறநானூறுல வரக்கூடிய ஒரு வரி. வானத்தை தொடும் அளவிற்கு உயர்ந்த புகழையும் பகைவரை வெல்லும் வெற்றிகளையும் தன்னகத்தே கொண்ட வஞ்சிமா நகரம் என்பது இதன் பொருள். சோ வானின் எல்லையை நெருங்கும் அல்லது தொடும் புகழ் அப்படிங்கிறது தான் அங்க சொல்ல வரக்கூடிய விஷயம். சோ இந்த புகழின் அளவை எதுக்கு அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வானத்தின் உயரம். சோ இதுல இருந்து இந்த இந்த புகழினோட அளவு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு வானத்தின் உயரம். எப்படி மறுபடியும் அதே மாதிரி அதை அறுதிட்டு சொல்ல முடியாதோ அது மாதிரி இதுல நம்ம புகழின் அளவு இருக்கு. எதனுடைய புகழ்? வஞ்சிமா நகரத்தின் புகழ். அடுத்தது வீங்கு சுரை நல்லான் வென்ற ஈகை. ஒரு வள்ளல் தனது பரிவாரங்களுக்கு வாரி வழங்கும் கொடையானது பால் சுரப்பதற்காக பருத்த மடியினை உடைய நல்ல பசுவானது தானாக முன்வந்து பால் சொரிவதை போன்று உள்ளது என்பதை விளக்கும் தொடர் தான் இது. ஸோ இந்த ஆம், வள்ளல் இந்த மாதிரி வாரி வழங்குறத ஆம், இந்த மா பசுமாடு பால் சொரிவதற்கு அதுக்கு அப்ராக்சிமேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்மளால ஆம், ஆம், ஒரு கணக்கிட முடியாது. தானாவே சுரக்கிறது அப்படிங்கிறது அக்ஷய பாத்திரம் மாதிரி அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படிங்கிறத இங்க பசுவை வச்சு சொல்றது. இது வள்ளல் வாரி வழங்க. ஸோ அதுக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்துப்பட இந்த வரிகள் வரதா கணிதம் பார்க்கிறது. நான் பார்க்கிறேன், நான் கணிதம் பேசுகிறேன். அடுத்தது வீழ்ப்புணல் பேரியாறு வீழ யாவதும் வரையாது சுரக்கும் உரைசால் தோன்றல். ஸோ இதுல கரையில் உள்ளவர்களுக்கு எவ்வித குறையும் இன்றி தன் நீரை வற்றாமல் வாரி வழங்கும் பெரிய ஆற்றை போன்றவன் வள்ளல். ஸோ வள்ளல் இந்த கொடையை வழங்குறாரு. அது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஆறு தன் நீரை வற்றாமல் வாரி வழங்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல அப்ராக்சிமேட் பண்ணி இந்த வரிகளை கணிதம் பார்க்கிறது. அடுத்த கருத்துக்கு நம்ம போகும் அந்த வரிகளுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கணிதத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். தோராய மதிப்பு என்பது ஒரு துல்லியமான எண்ணிற்கு பதிலாக பயன்படுத்தப்படும் மதிப்பு. அது நம்ம முன்னாடியே இந்த வரையறையில நம்ம பார்த்த அந்த டெஃபினேஷன்ல அந்த தோராய மதிப்பு துல்லியமான எண்ணை விட அதிகமாக இருந்தால் அது அதிக தோராய மதிப்பு. That is major approximation அப்படின்னு அழைக்கிறோம். So an approximation is value used in place of an exact number. If that approximation is larger than the exact number, it is called a major approximation. நம்ம சில இடங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு வரிகள் தான் இது. என்னன்னா அப்பாவை போலயே பிள்ளையும் பண்றாங்க, அதை விட கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியா பண்றாங்க. ஒரு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா அப்பாவை போலயே பிள்ளையும் பண்ணுது, இன்னும் அதை விட ஒரு பங்கு மேலேயே பண்றாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அது சொல்லலாம். ஸோ அது அதிக தோராய மதிப்பு. அவர் நிறைய பண்றாரு, அதை நம்ம எண்ணிக்க முடியுமான்னு எண்ண முடியாம இருக்கு, தோராயமா தான் சொல்ல முடியும். ஆனா அதை காட்டிலும் இது வருது அப்படின்னும் பொழுது அதிக தோராய மதிப்பு என்று அழைக்கிறோம். ஸோ இதை சொல்லக்கூடிய விதமா தான் இப்ப அடுத்து வர வரிகள் இருக்கு. வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு எள்ளும் தோற்றத்து விலங்கு பொற்களத்தில் விரும்புவன பேணி. சிறுபானாற்றுப்படையில வரக்கூடிய வரிகள். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விண்மீன்கள் சூழ விளங்கும் சூரியனை விடவும் அழகாக மேலாக இருக்கும் பொற்களம் என்று ஒப்பிட
எள்ளும் என்ற சொல் ஓம உருபாக வந்துள்ளது. அந்த பொற்களம் ஏறக்குறைய சூரியனைப் போலவே பிரகாசமாக உள்ளது. ஆனால் உண்மையில் அது சூரியனையும் மிஞ்சுகிறது. ஸோ இந்த அர்த்தத்துல தான் இந்த வரிகள் இருக்கு. ஸோ அப்போ இத நம்ம மேஜர் அப்ராக்ஸிமேஷன் அப்ராக்ஸிமேட் தான் பண்றாங்க. ஆனா அதுல மேஜர் அப்ராக்ஸிமேஷன் அத விட கொஞ்சம் கூட இருக்கு. அப்படிங்கிறதுக்காக அதுவே இது இப்ப நம்ம எள்ளி நகையாடுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அர்த்தம் மாதிரி நினைவுல வச்சுக்கலாம். ஸோ இளங்கதிர் ஞாயிறு எள்ளும் தோற்றத்து அதையே மிஞ்சி அது இருக்கு. ஸோ பொற்களத்தின் பிரகாசம் வந்து அந்த பிரகாசம் அதனுடைய அந்த இன்டென்சிட்டி அது வந்து இஸ் கிரேட்டர் தேன் ஓகே இந்த சூரிய பிரகாசத்தை விட அது கொஞ்சம் கூடவே இருக்கு. தோராயமாக இதுவே தோராயம்தான். அந்த தோராயத்தையும் விட இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ சூரியனையும் அதுதான் மிஞ்சுகிறது. அந்த பொற்கலம் ஏறக்குறைய சூரியனைப் போலவே பிரகாசமாக உள்ளது. ஆனால் உண்மையில் அது சூரியனையும் மிஞ்சுகிறது. அந்த பொற்கலையனையும் ஆம். இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கணித கோட்பாடை வச்சு இந்த ஓம உருவுகளை நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் இந்த கணிதத்தின் எனது பார்வையில் தமிழ் எனக்கு தெரிகிறது. ஸோ இதை வந்து இன்னும் சில ஓம உருவுகள் இருக்கின்றன. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். அது அடுத்த காணொளியில தொடரும். நன்றி, வணக்கம்.